குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த இப்போ இந்த மீட்டிங் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மீட்டிங். நமக்கு சண்முக சுந்தரம் சார் வந்து நமக்கு வந்து சேவிங்ஸ் பேங்க் அதை பற்றியான ஒரு டிஸ்கஷன் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். சேவிங்ஸ் பேங்க் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ எல்லாருக்கும் தெரியும், சண்முக சுந்தரம் சார் வந்து பேங்கிங்கில் வந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க 35 இயர்ஸ் ஆஃப் மோர் தேன் 35 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. கடைசி 8 இயர்ஸ் வந்து அவங்க ஃபுல்லாமே ஐடி பேஸ்டு ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க பேங்கிங்கில். ஸோ அவங்க இஸ் கைண்ட் எனஃப் டு மேக் திஸ் இன்டர்வியூ. கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரெசன்டேஷனும் கொடுத்துட்டு சேவிங்ஸ் பேங்கை பற்றி இது பண்ணுறதுக்கும் ஹி அக்ரீட். ஸோ ஓவர் டு சண்முக சுந்தரம் சார். ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் சுந்தர். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஜஸ்ட்டு எல்லாருமே வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்குறோம். பேங்க்கில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சுருக்குறோம். இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன, அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, அதில் என்ன நமக்கு பெனிஃபிட்டு அதுலேருந்து கிடைக்குது, நம்ம எந்த பெனிஃபிட்டெல்லாம் நம்ம இது வரைக்கும் அவைல் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஷனில் ஒன் பை ஒன் சொல்லிகிட்டே வரலாம். என்னென்ன உங்களுடைய கொஸ்டின்ஸ் டவுட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வில் ரெஸ்பாண்ட் டு யுவர் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை பற்றி ஒரு ப்ரிலிமினரி இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். சார் உங்களை இன்டரப்ட் பண்ணுறேன், சாரி சார். நோ இஷ்யூ சார். இது நம்ம கொஸ்டின் ஆன்சர் மாதிரியே போகலாம் இல்லையா? உங்களுக்கு நான் இன்டரப்ட் பண்ணி இல்லை, நான் வந்து ஏப்பா என்னை தொந்தரவு பண்ணாத, நான் ஃபுல்லாக இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி சார், நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பேங்க்ல வந்து எங்களுக்கு தெரிஞ்சது சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், வேற என்னென்ன அக்கௌண்ட்லாம் சார் இருக்குது? சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6-7 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் வந்து டேர்ம் டெபாசிட் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட்டு. டேர்ம் டெபாசிட்டில் எடுத்தோம்னா ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, குமுலேட்டிவ் டெபாசிட் அக்கௌண்ட் இருக்குது. குமுலேட்டிவ் டெபாசிட்டுங்கிறது இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே போகும். ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட்டு கொடுத்துட்ருப்பாங்க. ரெக்கரிங் டெபாசிட்டுங்கிறது ஒரு அமௌண்ட்டை வந்து மந்த்லி கான்ட்ரிபியூஷன் மாதிரி நம்ம போட்டு ஒரு சேவிங்ஸாக கொண்டு வரக்கூடியது. ஸோ இந்த 3 வகையான டெபாசிட்ஸ் நம்மகிட்ட இப்போ வந்து பேங்கிங்கில் லைவில் இருக்கிறது. இது இல்லாமல் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், வேரியஸ் அதர் இதெல்லாம் இருக்குது. இது காமனாக யூசேஜில் இருக்கக்கூடியது இந்த 3 வகையான டெபாசிட்ஸ் தான். இதில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. டேர்ம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு பேஸ்ட் ஆன் த டேர்ம் இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாங்கிறதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா சார்? இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை ஜஸ்ட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறத வந்து என்னென்ன உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரியாக சொன்னோம்னா தென் அது உங்களுக்கு அடுத்தது வந்து கரண்ட் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்ட் டேர்ம் டெபாசிட் கூட இன்னொரு செஷன் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஆர்டி போட்டிருக்கோம் இல்லை எஃப்டி போட்டிருக்கோம்னா அது வந்து நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் கூட இருக்காதா? அது தனி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுமா? அது தனி அக்கௌண்ட்டாக இருக்கும். பட் அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து த்ரூ சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலமாக தான் பண்ணுவாங்க ஜென்ரலாக. அப்போதான் நமக்கு சேஃப். வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து இப்போ நிறைய சொல்றாங்களா சார், சேலரி அக்கௌண்ட் இது பண்ணா அதுல நம்ம வந்து நம்மளோட காசுக்கு வந்து எதுவும் இது டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஃபீஸ்லாம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா ஒரு மினிமம் பேலன்ஸ் இருக்கணும், அதுக்கு கீழே வந்து நீங்க போனா ஆவரேஜ் பேலன்ஸுங்கிறாங்க. அப்படின்னா என்ன, அதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து இட் இஸ் மெயின்லி ஃபார் ஸ்மால் சேவர்ஸ் ப்ரிலிமினரியாக. இப்போ வந்து அதில் என்னென்னா டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார் த இண்டிவிஜுவல்ஸ். ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வச்சுருக்குறாங்க. பிஸ்னஸ் பீப்புள் வந்து லேக்ஸ் கணக்கில், குரோர் கணக்கில் மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மள மாதிரி சேலரிடு பீப்புள் என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து ஒரு சேலரி, ஒரு கிரெடிட் ஒன்று வரும். இப்போ ஒரு 20 டெபிட், அதில் 20 வகையான பேமெண்ட் அந்த அக்கௌண்ட்லேருந்து பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ நம்மளது வந்து ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இந்த ஏரியாவில் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பல வகையான சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இதில் வந்து சேலரி அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த அக்கௌண்ட்டு. அதில் வந்து இப்போ என்னென்னா இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்லலாம் வந்து நிறைய சேலரி அக்கௌண்ட்டை வந்து ஸ்டாஃபோட சேலரி வந்து அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் ஆகும். அந்த டெபாசிட்டில் இருந்து அவங்க என்னென்ன
பேமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த பேமெண்ட் எல்லாம் அதில் பண்ணிக்குவாங்க. அவங்கள பொறுத்த அளவுக்கு என்னென்னா ஒரு பர்டிகுலர் சேலரி அக்கௌண்ட்னா அந்த மந்த் எண்டில் ஒரு டெபாசிட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு சேலரி வந்து 50,000 50,000 வந்து அவருக்கு டேட்டில் சேலரி வந்துடும். இந்த 50,000 வந்து அவர் உடனே எடுக்க போகிறது கிடையாது. த்ரூ அவுட் த மந்த்து எடுப்பார். 50,000 எடுக்குவாருன்னு சொல்ல முடியாது. 40,000 வரைக்கும் தான் எடுப்பார். ஸோ ரூ. 10,000 வந்து அட் த லோவஸ்ட் காஸ்ட்டில் பேங்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு டெபாசிட் இல்லைங்களா? அதை தான் நம்ம வந்து காசா டெபாசிட்னு சொல்லுவோம். புரியுதுங்களா இப்ப நான் எல்லா சொல்றது? பேங்க்குமே வந்து மினிமம் டெபாசிட் இவ்வளவு இருக்கணும்னு வச்சிருக்காங்களா? பிரைவேட் பேங்கா இருக்கட்டும், பப்ளிக் பேங்கா இருக்கட்டும். அது எப்படி சார்? அத பத்தி நீங்க இல்ல. ஒரு ஒரு பேங்க்கும் அவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பரேஷனை பொறுத்த அளவுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி டெபாசிட் கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. தட் இஸ் த டியூட்டி ஆஃப் த பிரைமரி டியூட்டி ஆஃப் த மேனேஜர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட்டும் லோவஸ்ட் காஸ்ட் ஆஃப் டெபாசிட். சேவிங்ஸ் பேங்க் அதில் இருக்கக்கூடிய ஒரு டெபாசிட்டுக்கு நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறீங்க? 3% ஆர் 4%. இதுக்கு மேலே எந்த பேங்க்கும் கொடுக்கல. சில பேங்க் வந்து 6% கொடுக்குறாங்க. சில பேங்க் வந்து இந்த ஸ்வாப் அக்கௌண்ட்டுன்னு வச்சுருக்காங்க. அதை நான் அதை டீட்டெயிலாக அதுக்கு பிறகு சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த டோட்டல் டெபாசிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3%க்கு உள்ளே தான் உங்களுக்கு டெபாசிட்டே வரப்போகுது. இது காஸ்ட் வரப்போகுது. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு காஸ்ட் கிடையாது. கரண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ டெபாசிட் இருந்தாலும் அமௌண்ட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலங்கும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பேங்க்குக்கு கிடைக்கக்கூடிய டெபாசிட் கரெக்ட்டுங்களா? ஸோ ஆமா. இது சேவிங்ஸ் பேங்க் பேங்க்குக்கு அக்கௌண்ட்டை வந்து நல்ல பொறுத்து லாபம் தான் அது. அவங்களோட காச பேங்க்ல வச்சிருக்காங்க. சோ ஆமாம் அதுக்கு பேங்க் வந்து அத இன்வெஸ்ட் பண்ணி காச பெருக்கிக்குவாங்க. சோ ஆமாம் கஸ்டமருக்கு வந்து ஒரு பெரிய தொகைய வந்து எந்த டைம் வேணா எடுத்துக்கலாங்கிற மாரி. அது கரண்ட் அக்கவுண்ட்ல. நீங்க கரண்ட் ஆமாம் அக்கவுண்ட் சொல்லுங்க. ஆமாம் கண்டிப்பாக. இப்போ அந்த கேஷ் அந்த கஸ்டமர் வந்து எவ்வளோ வேணாலும் பணம் எடுத்துக்கலாங்கிறத மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் 3% வந்து 4.5% வந்து சிஆர்ஆர்னு சொல்லுவாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஆர்பிஐயில் நம்ம பேங்க்கு வந்து கொண்டு போய் காசு வச்சிருக்கணும். எப்போ பணம் தேவைப்பட்டாலும் ஆர்பிஐலேருந்து அந்த பணத்தை எடுத்துக்குவாங்க அவங்க. ப்ளஸ் அதுக்கு மேலே உள்ள அமௌண்ட்டையும் அவங்க டெபாசிட் பண்ணி வச்சுக்குவாங்க பேங்க்ல இருந்து. அதுதான் அந்த சிஆர்ஆர் போர்ஷன்னு சொல்கிறது. ஸோ எனி எமர்ஜென்சி பேங்க் அந்த இதுலேருந்து கேஷ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏடிஎம் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து கரண்ட் அக்கவுண்ட்டுக்கும் இருக்கும், சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கும் இருக்குமா சார்? ஆ கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இருக்குது. ஓகே. பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த கஸ்டமர். ஓகே. சோ அதோட வித்ட்ராவல் லிமிட் வந்து கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு ஜாஸ்தி இருக்கும். சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு வந்து இவ்வளவுதான லிமிட் இருக்கும். கரெக்ட்டா? 2க்குமே லிமிட் இருக்கும். கரண்ட் இல்லை நீங்கள் அக்கவுண்ட்டுக்கு வந்து நீங்க ஏடிஎம்மை வந்து பொறுத்த லட்சக்கணக்குல அளவுக்கு எடுக்க 40 முடியுமா? பீஸுக்கு மேலே எடுக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? 40 நீங்க பட் சொல்றது நான் 40 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ சொல்றீங்க. அது எவ்வளவு டினாமினேஷன் வேணா இருக்கலாம். கரெக்ட்டா? ஆமாம் 40 பீஸ் தான் எடுக்கலாம் ஒரு ஏடிஎம்ல இருந்து ஓகே. ஒரு ஏடிஎம்ல இருந்து அட் ஏ ஒரு ஆள் டைம். சொல்றீங்க. ஒரு அதனால தான் டிரான்சாக்ஷன் நீங்கள் சொல்றீங்களா? பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20,000 மேலே எடுக்க முடியாது. அதான் ஒரு ஆளு ஒரு டிரான்சாக்ஷன் சொல்றீங்களா? ஆமாம் ஒரு ஆள் ஒரு டிரான்சாக்ஷன் 40 பீஸ் ஓகே. தான் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் 40 பீஸ் கரண்ட் தான் எடுக்க அக்கௌண்ட்டில் முடியும். கார்டு வச்சிருக்கிறவங்க பூராவுமே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த கார்டை வந்து இகாம் பர்பஸுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இகாம்னா? இகாம்னா அது பேமெண்ட் டு அதர் கம்பெனி ஆர் பர்ச்சேஸ் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய கரண்ட் டெபிட் கார்டையோ இல்லை கிரெடிட் கார்டையோ யூஸ் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அமேசானில். தட் இஸ் ஓகே. இகாம் இங்க பர்ச்சேஸ். கேஷ் வித்ட்ராவலா இல்ல. நீங்க வந்து இ-காமர்ஸ் அதாவது ஆ எலக்ட்ரானிக் ஓகே. காமர்ஸ் பிஸ்னஸ் கரெக்ட்டுங்களா? அதுதான் இகாம்னு சொல்லுவாங்க. நீங்க கேஷ போய் எடுத்தீங்கன்னாக்கா, இட் இஸ் எ கேஷ் வித்ட்ராயல் ஃப்ரம் ஏடிஎம். ஸோ இது நீங்க வந்து நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல வந்து நமக்கு அ என்னென்னலாம் சார் செக் புக்லாம் இப்போ செக் புக்லாம் நம்ம இதுல தான் குடுக்குறாங்க கரெக்ட்டா? செக்ஸ பத்தி நம்ம இப்போ நெறைய பேர் இப்போ இந்த 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 ஜெனரேஷன் பீப்பிள்க்கு வந்து செக்ஸ வந்து யூஸ் பண்றாங்களான்னே தெரியல ரொம்ப பேரு. ஆமா, சேலரி பீப்பிளா இருக்கிறவங்க எல்லாருக்குமே அக்கவுண்ட்ல வந்துருது. ஆமா. மாசம் மட்டும் செக் மேபி அவங்க அக்கவுண்ட் கிரியேட் ஆகலைன்னா செக்கா வரும். மத்தபடி எல்லாமே வந்து டெபிட் கார்டு அவங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்துருது. மோஸ்ட்லி ஓ! இன்டர்நெட் பேங்கிங்லயே எல்லா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிடுறாங்க அவங்க. ஆமா. அந்த அதனால செக்கோட ரெலவன்ஸ் இப்ப எப்படி இருக்கு சார்? இப்பவும் செக்கோட ரெலவன்ஸ் வந்து எப்படி இருக்குது? செக்ல இந்த பேரர் செக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து ஆமா, யார் வேணா எடுத்துட்டு போய் இப்போ நீங்க ஒரு செக் இருக்குது. நான் என்ட்ட குடுக்குறீங்க. நீ போய் காசு எடுத்துட்டு வான்ட்டு.
அந்த ஆமா. செக்ல இருந்து காசு எடுத்துட்டு நான் அதை வித்ட்ரா பண்ணிட்டு போக முடியுமா, இல்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் அதை இது பண்ண முடியுமா? இது மாதிரி இதை பத்தி சொல்லுங்களேன். செக்ல வந்து நிறைய அது வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 இன்னும் 1881ல் ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த பேங்க் டிரான்சாக்ஷன் ஆப்ரேஷன்ஸில். அந்த இதில் ஆக்டில் அப்பப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. அதில் தான் இந்த செக்ஷன் 138 வந்து ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க பார்லிமெண்ட்டில். அதாவது செக்கு கொடுத்துட்டு பணம் இல்லாமல் செக்கு கொடுத்து சீட் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கலாங்கிறது. ஸோ அதில் வந்து என்னென்னா செக்ஷன் 1லேருந்து 138 146 செக்ஷனுக்கு மேலே இருக்குது. செக்ஷன் 10ன்னு சொல்லுவாங்க, பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். யாருக்கு பணம் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்கிட்ட ஒரு செக்கு என்கிட்ட வந்து பணம் கேட்குறீங்க. நான் என்ன பண்ணுறேன், என்னோடய அக்கௌண்ட்டில் உள்ள செக் ஸ்லிப்பை எடுத்து உங்கள் பேர் மேலே பேன்னு இருக்கும், பேங்கிற இடத்துல உங்களுடைய நேம் போட்டுட்டு டேட்டு ஃபில்லப் பண்ணணும், என்னைக்கு கொடுக்கணும் அந்த பேமெண்ட் பண்ணணுங்கிறது. அந்த செக்கில் பார்த்தீங்கன்னா பேரர் பே XRY ஆர் பேரர் அமௌண்ட் இருக்கும். அமௌண்ட்டு காலத்தில் வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஃபில்லப் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் இருக்கும். ருப்பீஸ்ன்ற இடத்துல வேர்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் எழுத்தால் எழுதக்கூடிய எண்ணால் நம்பரில் எழுதக்கூடிய அமௌண்ட்டும் எழுத்தால் எழுதக்கூடிய அமௌண்ட்டும் ஒரே அமௌண்ட்டாக இருக்கணும். அதில் எதுவும் சேஞ்சஸ் இருந்தாலும் மாற்றிடுவாங்க. இப்போ அந்த நம்ம செக்கை தமிழ்ல வந்து எல்லாம் செக் எழுதலாமா சார்? இப்ப தமிழ்ல வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 1,00,000 ரூபாய் கொடுக்குறோம்னா ரூபாய் 1,00,000 மட்டும்னு சொல்லி தமிழ்ல எழுதி கொடுக்கலாமா? கண்டிப்பாக எழுதி கொடுக்கலாம், கண்டிப்பாக எழுதி கொடுக்கணும். நம்ம வந்து அதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். நான் இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்க்கு போனேன்னாக்கா என்னோட இதில் வந்து செலெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜில் தமிழ் மட்டும்தான் நான் சூஸ் பண்ணுவேன். அதில் இங்கிலீஷ் இருக்கும், தமிழ் இருக்கும். நான் தமிழ் மட்டும்தான் சூஸ் பண்ணிவிட்டு ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து நிறுத்தாமல் வச்சுருப்பாங்க அவங்க. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஜில் ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் கொண்டு வருவாங்க. அதுல வந்து செக்ல வந்து நம்ம அவங்களோட கையெழுத்து வந்து அவங்க எப்படி சாம்பிள்ல அதில் கொடுத்திருக்காங்களோ அது கையெழுத்து எப்படி வந்து match அந்த ஸ்பெசிமென் சிக்னேச்சர் பேங்க்கில் இருக்கும். அந்த ஸ்பெசிமென் அதாவது முன்னாடியே அவங்க அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அன்னைக்கு கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் ஓப்பனிங்கில் என்ன சைன் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி சைன் இருந்தால் தான் இப்பெல்லாம் நிறைய பேருக்கு எழுதுறதே மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாம் So, ஆமாம் ஆமாம். அப்ப சைன் வேற மாதிரி மாறுச்சுன்னா அவங்க எப்படி ரிஜெக்ட் அப்போ பண்ணிடுவாங்க? ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சைன் வந்து மாற்றி வாங்கிக்குவாங்க. சில பேர் வந்து வாங்காமலே கூட விட்டுடுறாங்க. சைனை மாற்றி அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ப்ராப்பர் ஆத்தென்டிகேஷனோட பிரான்ச் மேனேஜர் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்குவாங்க. இல்ல அது நான் அதை வந்து கேட்கல. இப்ப நார்மல் என்னோட சைனே ஒவ்வொரு நேரமும் ஒரு மாதிரி இருக்கும். நான் டென்ஷனா இருந்தேன்னா என் சைன் கொஞ்சம் மாறிடும். ஆமாம் நான் ஆமாம். வந்து ஒழுங்கா அப்போ அத மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப இது ரொம்ப கம்மி தான். ஏன்னா ரொம்ப பேர் வந்து அன்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல ஒரு பெரிய சொத்து வாங்குறது அந்த மாதிரி இதுக்கு இல்லை, தான் செக் நீங்கள் டிரான்சாக்ஷனே என்னதான் குடுக்குறாங்க. சைன் போட்டாலும் அந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த 3 ஓகே. ஸ்ட்ரோக்கை பார்த்தாலே வந்து உங்கள் கையெழுத்தா வேற ஆள் கையெழுத்தான்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, சரி, சரி. சோ அதுக்கு வந்து அந்த சிக்னேச்சர் வந்து பேங்க் ஸ்டார்ட் பண்ணும்போது மேனேஜருக்கு அந்த வந்து அந்த இதுல அவருக்கு எக்ஸ்பர்ட்டா ஃபஸ்ட்டு இருப்பாரு 3 கரெக்ட்டா? ஸ்ட்ரோக் வந்து மாறவே மாறாது. சோ அது பேங்க் மேனேஜரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் வந்து அத ஓகே பண்றாரு. ஆமாம், அது பார்க்கும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிடும் இது சிக்னேச்சர் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாங்க வேற யாராவது போட்டிருக்காங்களாங்கிறது. நம்ம வந்து எவ்வளவு அமௌண்ட்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வரைக்கும் செக் கொடுக்கலாம் சார்? மினிமம் அமௌண்ட் எவ்வளவு? அப்படி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டா? அந்த மாதிரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் ஈவன் ரூ. 1 கூட பைசாவுக்கு கூட செக் செக் கொடுக்கலாம். கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகே, ஓகே. அதிக அமௌண்ட்ங்கிறது ஓகே, அது அண்டர்ஸ்டுட். பல கோடிகளுக்கு கூட நீங்க செக்க குடுத்து ஆமாம், நீங்க வந்து அது இது பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆக்டிவிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். இப்போ என் அக்கவுண்ட்ல பணமே இல்லாம நான் செக் குடுத்துட்டேன்னா, அதோட பேங்க் வந்து அது என்ன பண்ணும் சார்? அதுல வந்து என்ன பண்ணும்? எனக்கு இப்போ திருப்பி நீங்கள் அனுப்புமா அந்த சேவிங்ஸ் செக்? அக்கௌண்ட்டாக இருந்ததுனாக்கா அந்த செக்கை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஒரு சார்ஜஸ் ஒன்று எடுத்துக்குவாங்க. செக் ரிட்டர்ன் சார்ஜஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு செக் அந்த ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் வந்து குடுக்குறேன்னா திருப்பி எனக்கே வந்துருமா அந்த செக்கு? ஆ நீங்கள் கொடுக்குறீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து எனக்கு கொடுக்குறீங்க, நான் என்னோட பேங்க்கில் அந்த செக் கொண்டு போய் போடுறேன். ஆ. அந்த செக் வந்து உங்களுடைய பேங்க்குக்கு முன்னாடிலாம் வந்து செக்கு டைரெக்டாக அந்த உங்களுடைய பிரான்ச்சுக்கே போகும். இப்போ அப்படி கிடையாது. சிடிஎஸ்ன்னு சொல்கிறாங்க.
சிடிஎஸ்ல வந்து இமேஜ் மட்டும் போகும், செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம். இது வந்து ஒரு ஓகே. 2000 சிடிஎஸ் 2020ன்னு ஒரு இது ஏதோ வந்து இல்ல 2010 ஆமா ஆமா சிடிஎஸ் 2010 தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்டெப் பை ம். ஸ்டெப்பாக கொண்டு வந்தாங்க. எங்க பேங்க் டிஎன்எஸ்சி பேங்க்ல எல்லாம் வந்து 2010லயே கொண்டு வந்துட்டோம். அந்த செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இமேஜ், அதாவது என்னன்னா அந்த செக்கை வந்து இங்கே போட்டு இமேஜ் வந்து உங்கள் பேங்க்குக்கு வரும். உங்கள் ஓகே. பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இமேஜை வந்து பார்ப்பாங்க. இமேஜ் பார்த்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர், அமௌண்ட்டு இதெல்லாம் சரியாக இருக்குதா செக் ம். பண்ணிவிட்டு அவங்க ஆத்தரைஸ் பண்ணிவிடுவாங்க. ஆத்தரைஸ் பண்ணாங்கன்னா பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஓகே ஆகிடும். ஓகே. சோ இப்போ வந்து ஈவினிங் வந்து நீங்க சும்மா வேற செட்டில்மெண்ட்டில் ஏதோ கிளியர் ஒரு ஆகிடும். செக் லீஃப் யாரோ பிரிண்ட் பண்ணி அதை ஃப்ராட் பண்றதை தடுக்கிறதுக்காக இந்த சிடிஎஸ். ஏன்னா அப்படின்னு நான் சொல்ல வந்து சும்மா முடியாது. ஒரு பேங்கோட செக் செக்கை வந்து லீஃப் வேற பிரிண்ட். யாரும் பிரிண்ட்லாம் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா செக்கு வந்து நீங்கள் அதில் சில செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் இருக்குது. அந்த மெஷர்ஸை எப்படி தாண்டி நம்ம யாரும் பிரிண்ட் பண்ண முடியாது. ரூபா நோட்டு மாதிரியே அதுக்கும் செக்யூரிட்டி மெஷர்ஸ் இருக்குது. ஆமாம் ஆமாம் செக்யூரிட்டி மெஷர்ஸ். நீங்கள் ஒரு செக்கை எடுத்தீங்கன்னா அந்த செக்கில் வந்து அப்படி ஒரே நிமிஷம் ஒன்று இருக்கும். செக்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேண்ட் இருக்கும். அந்த ஒயிட் பேண்டில் செக் நம்பர் ஃபஸ்ட்டு இருக்கும். அடுத்தது செக்கோட எம்ஐசிஆர் கோடு. எம்ஐசிஆர் கோடில் ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டுங்கிறது வந்து எந்த ஸ்டேட்டுக்கு உரியது. அடுத்த 2 டிஜிட் வந்து எந்த ஏரியாவுக்கு, எந்த பேங்க்குக்கு உரியது. அடுத்த 3 டிஜிட் வந்து எந்த பிரான்ச்சுக்கு உரியது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஜிட் இருக்கும். அந்த 2 டிஜிட்டில் 10ஆம் நம்பர்னாக்கா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு. ப சம்திங் அடுத்தது வேறு வேறு நம்பர்ஸ் இருக்கும். அந்த ஒன்று டிராஃப்ட்டுக்குன்னா ஒன்று, பேமெண்ட் பேங்கர்ஸ் செக்குன்னா ஒன்று, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நம்பர். இந்த 10ன்னு இருக்கு இல்லைங்களா, 10ங்கிறது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு. இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி மெஷர்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த செக்குலேயே சில செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் இருக்குது. இதை பிரிண்ட் பண்ணுறதே வந்து செக்யூரிட்டி ப்ரெஸ்ஸில் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. லைக் கரன்சி கேஷ் பிரிண்ட் இப்போ பிரிண்ட் பண்ணுற மாதிரி. செக்குல வந்து அந்த பேங்கர்ஸ் செக்குங்கிறது வந்து டிமாண்ட் டிராஃப்ட், அதுவும் பேங்கர்ஸ் செக்கும் ஒண்ணா சார்? டிமாண்ட் டிராஃப்ட்டுங்கிறது வேறு, பேங்கர்ஸ் செக்குங்கிறது வேறு. பேங்கர்ஸ் செக்குங்கிறது பேமெண்ட் ஆர்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்ட் டிராஃப்ட்டுங்கிறது வேறு இதில் இஷ்யூ பண்ணுறது, அடுத்த பிரான்ச்சுக்கு வெளியில் இந்த மாதிரி லாங்கில் கொடுக்கறதுக்கு. பேங்கர்ஸ் ஏன்னா செக்குங்கிறது இப்போ லோக்கலாக ஒரு இன்டர்னல் காலேஜ் ஃபீஸ் டிரான்சாக்ஷன்ஸ். அதெல்லாம், இப்போ காலேஜ் ஃபீஸ் அதெல்லாம் கட்டும்போது டிமாண்ட் டிராஃப்டா எடுத்து கட்ட சொல்லுவாங்க. செக்கா ஆமாம், கொடுக்காம டிடி ஏன் டிமாண்ட் டிராஃப்டா? டிமாண்ட் டிராஃப்டாக எடுத்து கட்ட சொல்லுவாங்க. எதனால அப்படி சொல்றாங்க சார்? டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து கட்டும்போது உங்களுக்கு வந்து என்ஷூர்டு பேமெண்ட், அது பணம் வந்து அவங்கள்ட்ட வந்துருச்சு. நீங்கள் வந்து செக்காக வாங்குனீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. கரெக்ட்டுங்களா? நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட்டுங்கும்போது பேங்க் என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் டிடி இஷ்யூ, டிமாண்ட் டிராஃப்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ டிமாண்ட் எனக்கு டிராஃப்ட் பேங்க் நீங்கள் எந்த அக்கவுண்டே காலேஜ் பேரில் இல்லைன்னாலும், எனக்கு பேங்க் அக்கவுண்டே இல்லைனாலும் நான் டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்க முடியும். எடுக்க முடியும், கண்டிப்பாக எடுக்க முடியும். கேஷை வாங்கிட்டு உங்களுக்கு டிமாண்ட் டிராஃப்ட் கொடுப்பாங்க. இப்போ ஓகே வந்து அந்த சார். கேஒய்சி சிஸ்டம் வந்த பிறகு ப்ராப்பர் கேஒய்சி பண்ணிட்டு தான் அவங்க வந்து டிமாண்ட் டிராஃப்ட் நான் இஷ்யூ அதை தான் பண்ணுறாங்க. கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ வந்து யார் வேணா எடுக்க முடியுமா அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிஃபிகே அந்த கேஒய்சியை கேட்டுக்கிறாங்க இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா டிமாண்ட் டிராஃப்டில் வந்து நாளைக்கு நீங்கள் எந்த விதமான ஃபோர்ஜரியும் பண்ணிடக்கூடாது இல்லையா? நீங்கள் கேஒய்சினா எடுக்கும்போது நோ டிடி யுவர் உங்கள்கிட்ட கஸ்டமர், கொடுத்துருக்காங்க. கரெக்டா? நோ யுவர் கஸ்டமர்ன்ட்டு ஆமாம், நோ யுவர் அதுல கஸ்டமர். என்னெல்லாம் கேட்பாங்க சார்? கேஒய்சில வந்து என்னெல்லாம் கேட்பாங்க? கேஒய்சிங்கிறது நத்திங் பட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த கஸ்டமர், அவ்வளோதான். போட்டோ அந்த கேட்பாங்களா? ஒரு ப்ராப்பர் ஆத்தென்டிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன். இப்போ இன்னைக்கு தேதியில் வந்து நீங்கள் ஆதாரோ அல்லது டிரைவிங் லைசன்ஸோ பேன் கார்டோ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் த கவர்மெண்ட் ஐடி. மூணுமே கவர்மெண்ட்டில் உங்களை யாருங்கிறத ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய அட்ரஸ் எங்கே இருக்குங்கிறது ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எங்கே என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கங்கிறது பேன் கார்டில், என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கிறது பேன் கார்டில் வந்துட போகுது உங்களுக்கு. தட் மீன்ஸ் பேன் கார்டில் தெரியாது, உள்ளார வந்துடும் உங்களுக்கு. கரெக்டுங்களா? பேன் கார்டை போட்டால் ஐடி ரிட்டர்னில் நீங்கள் எங்கே இருந்து ஒர்க் பண்ணுறீங்கிறது வரைக்கும் எல்லாம் வந்துடும். கரெக்டுங்களா? ஆ. உங்களுடைய இன்கம் எவ்வளவு, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இந்த மூணுமே வந்து குவாலிஃபைடு ஐடி ப்ரூஃப் ஆஃப் த கஸ்டமர். இது இல்லாம பேங்க் மேனேஜர் ஏதாவது கால் எடுக்க முடியுமா? இல்ல கேஒய்சி வந்து யூனிவர்சலா எல்லா பக்கமும் சேம் தானா?
இல்லை, யூனிவர்சலாக எல்லாத்துக்கும் இந்த இதில் ஐடென்டிஃபிகேஷன் கம்பல்சரியாக வாங்கணும். ப்ளஸ் கஸ்டமரை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அந்த வேரியஸ் இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் பூராமே கஸ்டமர் மாஸ்டரில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த கஸ்டமர் மாஸ்டரில் வந்து கஸ்டமரோட இன்கம்ல இருந்து கஸ்டமரோட அட்ரஸ்ஸு, மெயிலிங் அட்ரஸ்ஸு, பாஸ்போர்ட் இருந்ததுன்னா பாஸ்போர்ட், அதர் ஐடிஸ் என்னென்ன கிடைக்குமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நாங்கள் வாங்கிக்கிறோம். ஸோ தட் சேஃபர் சைடுக்கு. இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வேற முக்கியமான பாயிண்ட்ஸ் வேற என்னென்ன நீங்க சொல்லணும்னு இருந்தீங்க சார்? நான் ரொம்ப இன்டரப்ட் பண்ணிட்டே இருந்துட்டு இருந்தேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன ஒன்றுனாக்கா, இட் இஸ் அ ஸ்மால் சேவர்ஸ். அதில் வந்து வித்ட்ராயல் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். கிரெடிட் வந்து நிறையா வரலாம். நிறையானா ரொம்ப அளவுக்கு மீறியும் வரக்கூடாது. வித்ட்ராயல் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் வித்ட்ராயல் பண்ணலாம். ஒரு 20 வித்ட்ராயல், 50 வித்ட்ராயல் இந்த மாதிரி தான் இருக்கலாம். இதில் வந்து ஒரு பேங்க்கில் வந்து கண்டிப்பாக மினிமம் பேலன்ஸு சில டிபெண்ட்ஸ் அப்பான் த பேங்க். 100 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா, லட்ச ரூபா வரைக்கும் கூட இப்போல்லாம் மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க சில அக்கௌண்ட்டில். சில ஹைஃபை பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 25,000 ரூபா இருந்தால் தான் நான் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேங்க் டு பேங்க் டிஃபர்ஸ். அதுக்கு பிறகு இப்போ வந்து நான் என்னென்னா வந்து நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம் சார்? இண்டிவிஜுவலா எத்தனை பேங்க்ல நான் ஒரு 20 அக்கௌண்ட் வச்சுக்க முடியுமா? இல்ல இவ்வளவுதான் அக்கௌண்ட் வச்சுக்கணும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ஆஸ் அ பேங்கரா அக்கௌண்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஒரு பர்சன் வந்து, ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒருத்தர் கிரெடிட் கார்டுக்குன்னு தனியா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து லோனுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு பேங்க்ல வச்சுக்கிறாங்க. சேலரிக்குன்னு ஒரு பேங்க்ல வச்சுக்கிறாங்க. வீட்டோட எத்தனை வேணாலும் எக்ஸ்பென்சஸ்க்குன்னு ஒரு. வச்சுக்கலாம் சார். பட் ஓகே. எல்லாமே உங்களுக்கு வந்து ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஏஐஎஸ்ல வந்துடும். ஏன்னா நீங்கள் இந்தியா ஐஓபியில் ஒரு அக்கௌண்ட்டு, இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டு, ஸ்டேட் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் 2 அக்கௌண்ட்டு, இன்னொரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் ஒரு 2 அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி நிறையா அக்கௌண்ட்டு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டுங்களா? பட் என்னென்னா ஆமா. உங்களுடைய பேன் கார்டை பேஸ் பண்ணி உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பூராவும் போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்குறோங்கிறத வந்து ஆனுவல் ரிட்டர்னில் கொடுக்குறாங்க, இந்த பேன் கார்டு வைஸ். அப்படிங்கும்போது உங்களுடைய எத்தனை அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குங்கிறது வரைக்கும் இப்போ ஆனுவல் ரிட்டர்ன் ஏஐஎஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் வந்துடும். பட் ஆல் டுகெதர் எல்லா அமௌண்ட்டையும் கன்சால்டேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு எவ்வளவுன்றதை எடுத்துக்குவாங்க உங்களுக்கு ஐடியில். ஓகே, ஓகே. புரியுதுங்களா? அப்போ நம்ம இப்போ நிறைய பேர் நம்ம இண்டிவிஜுவலா இருக்கோம். ஐடி ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்றது இல்ல. அந்த ஸ்லாப்ல வரலன்னு சொல்லிட்டு. ஸோ சரிங்க. ஆஸ் அ பேங்கரா நீங்க வந்து கண்டிப்பா எல்லாருமே இருக்கோ இல்லையோ ஐடி ஃபைல் பண்ணிடுறது நல்லது அப்படின்னு தான் சொல்றேன். எனக்கு கண்டிப்பா, காமன் கண்டிப்பா. சென்ஸ் நில் அது ரிட்டர்ன்னா ஆக்சுவலி. கூட நீங்க ஒன்ஸ் பான் கார்டு வாங்கிட்டீங்கன்னா, நில் ரிட்டர்ன் பண்ணாலும் கூட நல்லது. ஏன் ம். நில் ரிட்டர்ன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 3 லேக்ஸ் வந்திருக்குது. நீங்க அத ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா, இட் இஸ் அ ரெக்கார்டட் இன்கம். கரெக்ட்டுங்களா? கவர்மெண்ட்ட பொறுத்தளவுக்கு யூ ஹேவ் டிஸ்க்ளோஸ் த ஆமா, யுவர் இன்கம். ஆமா, ஆமா. ஸோ எல்லா பேங்க் அப்புறம் அக்கௌண்ட்டையுமே பார்த்தீங்கன்னா சார், எல்லா இதையுமே அந்த கவர்மெண்டோட அந்த பிசினஸ் பிஏஎஸ்ங்கிற அந்த அந்த டீம் வந்து எல்லா அக்கௌண்ட்ஸையுமே வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? எதுங்க? இந்த பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க இல்லையா போன டாக்ல? ஏஐஎஸ். ஏஐஎஸ். ஆமா. ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அது ஒண்ணு. நீங்க இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு இந்த ஆன்டி மணி லாண்டரிங்லாம் ஒரு இது டீம் விஜிலண்டா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா, அவங்க. ஆமா. அது வந்து உங்க அக்கவுண்ட்ல வந்து ஆப்பரேஷன்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமா போகுதோ, அதிகமா போகும்போது அது என்ன ஆகுனாக்கா, இப்போ ஒரு ரூ. 10,00,000 ஒரே மாசத்துல நீங்க கேஷ் வித்ட்ரா பண்றீங்க. ரூ. 10,00,000 ஒரு ரூ. 5,00,000 பணம் உங்க அக்கவுண்ட்ல கேஷா வருது. ரூ. 5,00,000 வித்ட்ரா பண்றீங்க. ஸோ இத வேரியஸ் டேட்ல வித்ட்ரா பண்ணா கூட வித்தின் த மந்த் டோட்டலா ரூ. 10,00,000 கேஷ் டிரான்சாக்ஷன் உங்க அக்கவுண்ட்ல வந்ததுன்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல் அமௌண்ட் டிரான்சாக்ஷனும் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு ஒன்று இருக்குது டெல்லியில், எஃப்ஐயூ இந்தியான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு சிடிஆர் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே போயிடும். அவங்க அங்கே அந்த டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. தேவைப்படுற போது உங்கள்ட்ட ஏதாவது இன்கேஸ் ஏதாவது
இஷ்யூ வந்ததுன்னா அதில் அவங்க எடுத்துருவாங்க, எடுத்து அதை ஓகே யூஸ் சார். பண்ணுவாங்க, ஓகே ஓகே. வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு மீட்டிங்ல நம்ம வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை பத்தி தான் ஒரு இது பார்த்துருக்குறோம் ஓவர்வியூ. ஆ ஸோ நம்ம அடுத்த இதுல வந்து கரண்ட் அக்கௌண்ட், அப்புறம் வந்து நம்ம பேங்கிங் ரிலேட்டட் ஒரு பேங்க்ல வந்து என்னென்னலாம் கொடுப்பாங்க, அதாவது நிறைய நிறைய வந்து ஃபீச்சர்ஸ். இப்போ என்ன சொல்றது, லோன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அப்புறம் வந்து அதுல அந்த நம்மளோட இதெல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா, ஒரு பாக்ஸ், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் பாக்ஸா, லாக்கர் 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 லாக்கர், ஃபெசிலிட்டிஸ் சேஃப் கொடுக்குறாங்க. டெபாசிட் லாக்கர், ஆமா, சேஃப் ஆன்சிலரி டெபாசிட் லாக்கர் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. சர்வீசஸ். ஓகே, அதெல்லாம் பத்தி நம்ம அடுத்த இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப நன்றி சார். ஷூர். நீங்க டைம் எடுத்து தேங்க்யூ இது சார். ப்ரிப்பேர் பண்ணிட்டு, நம்ம இதை ஃபுல்லா கன்க்ளூட் பண்ண முடியல, பட் நம்ம டைமோட டியூரேஷனுக்காக நம்ம இதை ரொம்ப 1 ஆமாம், ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு லிமிட்டடா வச்சுட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஷூர் ஷூர் ஷூர், தேங்க்யூ கண்டிப்பாக. ஸோ மச் சார். இன்னைக்கே நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களோட இதுல இருந்து கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி இந்த சார். இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபர்தராக நம்ம வந்து ஆன்சர்